ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி லாங் வீடியோவில் எங்களோட சண்டே குக்கிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலாக ஃபிஷ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து ஏர்லி மார்னிங்கே மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த தடவை மத்தி மீனும் டூனா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. டூனா ஃபிஷ் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பார்க்க நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஹஸ்பண்ட் தான் ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீக்கெண்ட்னாவே நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து குக்கிங்கில் மட்டும் இல்லாமல் துணி துவைச்சி காய வைக்கிறதுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுற வரை எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். உங்கள் ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இது மூக்கு, இது வாய், இது வால். நாங்கள் 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தக்ஷன் இப்படி தான் நடுவில் வந்து சேட்டை பண்ணிகிட்ருப்போம். இங்கெல்லாம் சண்டே தான் ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் கிடைக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கி யூஸ் பண்ணது கொஞ்சம் வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிக்க. எங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைனாவே ரசம் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்ணார். மசாலுக்கு வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டோம். அது கூட 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நாங்கள் சிக்கன் கடைகளில் இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி விற்பாங்க. நாங்கள் சிக்கன் சில்லி ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்துக்கும் இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். கரைச்ச மாவில் மீனை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு சூடான ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். இந்த மசாலில் பண்ணும்போது நம்ம ஊரில் தள்ளுவண்டி கடைங்களெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைலாம் விற்பாங்களே அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ரசம் செய்ய ஒரு லெமன் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் வெந்தயம், மிளகு 1 ஸ்பூன், பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 3 பல் எடுத்திருக்கேன், வரமிளகா ஒரு 3 சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரசம் செய்ய ரசப்பொடி எதுவும் தேவையில்லை, இந்த பவுடரே போதும். இந்தளவு நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச தக்காளி சேர்த்துட்டு புளி நல்லா கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவு கை வச்சு கரைக்கிறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா போட்டு பொரிஞ்சதும் கரைச்சி வச்ச பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது ரொம்பவும் தாளிக்கக்கூடாது, கருகி போயிடும். இப்போ இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுங்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நுரைச்சி வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.